நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களை அடையணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் பெருசுன்னு நம்ம நினைக்கிறதுனாலேயே அதை அடையிறதுக்கும் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் தேவை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையாக அப்படிப்பட்ட பெரிய விஷயங்கள் நமக்கு தேவை கிடையாது. அந்த பெரிய விஷயங்களை அடையிறதுக்கு கூட சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் உண்மையாக தேவை. அப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களோட வாழ்க்கையவே மாற்றும். அப்படி நிறைய சின்ன விஷயங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் மகாத்ரியாரா எழுதின மோஸ்ட் அண்ட் மோர். இன்றைக்கி இந்த புத்தகத்தை படித்து நான் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை அது மாற்றக்கூடும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் யாராக இருக்க ஆசைப்படுறீங்க? ஏதாவது ஒரு நபராக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை நான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக மாறணும் அப்படின்ற குறிக்கோள் உங்களுக்கு இருக்கா? நம்மள பல பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நான் மாறணுன்ற குறிக்கோள் கட்டாயம் இருக்கும். நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறணும், இல்லை குடும்பத்தோட அன்பாக நடந்துக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறணும், இல்லை ஆரோக்கியமான ஒரு மனிதனாக மாறணும்னு பல குறிக்கோள் நமக்கு இருக்கும். இப்போது அந்த குறிக்கோளை நோக்கி நான் போகிறேன்னா இல்லையா அப்படின்றது எதை பொறுத்து அமையுது? அந்த குறிக்கோளை நான் சாதிக்க போகிறேன்னா இல்லையான்றது எதை பொறுத்து அமையுது? உங்களோட குறிக்கோளை நீங்கள் சாதிக்கணுன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் செஞ்சால் போகிறோம். அது சிம்பிளான ஒரு கேள்வி. இப்போ எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த செயலை நான் செய்யறதுக்கு முன்னாடி எந்த கேள்வியே என்னை பார்த்து நான் கேட்டுக்க போகிறேன்? 2 கேள்வி உங்களால் கேட்க முடியும். அதில் எந்த கேள்வியை நீங்கள் கேட்க போகிறீங்க? இந்த செயல் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறது ஒரு கேள்வி. இந்த செயல் என்னோட குறிக்கோள் நோக்கி அழைச்சிட்டு போகுமா போகாதா அப்படின்னு கேட்குறது இன்னொரு கேள்வி. இந்த 2 கேள்வியில் எந்த கேள்வியை கேட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தேர்வை நீங்கள் செய்கிறீங்களோ அப்படிப்பட்ட மனிதனாக மாறுவீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதுக்காகவே எல்லா செயலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னோடய குறிக்கோள் நோக்கி நான் போகிறது கிடையாது. என்னோடய குறிக்கோள் நோக்கி இதை அழைச்சிட்டு போகும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற கேள்வியை கேட்காம அந்த செயலை செஞ்சேன் அப்படின்னா என்னோடய குறிக்கோளை நான் அடைஞ்சிடுவேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாரை விட கொஞ்சம் மேலோங்கிய மனிதனாக இருக்கணும்னா 2வது கேள்வியை கேட்டுட்டு எல்லா தேர்வையும் நீங்கள் செய்யணும். எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டு கடைசியாக 1 மாதமாவது இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அந்த ஒரே சாப்பாடை நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. நான் சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பின்னாடியும் நான் ஒரு கேள்வியே கேட்டாகணும். சமீப காலத்துக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்கலாம் போயிட்டு வந்தாங்க. இப்படி நிறைய பேர் போயிட்டு வந்தாங்கன்னா என்ன நடக்கும்? நிறைய சாக்லேட்ஸ் கிடைக்கும். அது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன். ஏன்னா இவ்வளவு சாக்லேட்ஸ் இருக்குது, இது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. யூஸ்வலாக அவ்வளவு சாக்லேட்ஸ் நான் சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் நிறைய இருக்குது, இதை வீணடிக்க முடியாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு நாளாக ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் சாப்பிட்டுட்டேன். என்னோட உடல் எடை ஒரு 6 கிலோ அதிகரிச்சிருச்சு. இந்த 6 கிலோவும் கண்டிப்பாக ஃபேட்டாக தான் இருக்கும். இந்த வெயிங் மிஷினில் நின்று என்னோடய வெயிட் அதிகரிச்சிருச்சு அப்படின்னு நான் பார்க்குறப்போ என் மனதில் ஓடின ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு ஃபேட்டை வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு 3 லட்சம் பேரை பார்த்து பேசுகிறதுக்கான அருகதையை யார் கொடுத்தா? அந்த தகுதி உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரே கேள்வி தான். என் வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய பல செயல்களுக்கு பின்னாடி இந்த ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போல்லாம் நீ ஒரு 3 லட்சம் பேரை பார்த்து பேசுகிற, அப்படி பேசுகிறதுக்கான தகுதியை இந்த செயல் உனக்கு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற கேள்வியை நான் பெரும்பான்மையான செயலுக்கு முன்னாடி நான் கேட்டுடுறேன் என்னை பார்த்து. இப்படி இந்த கேள்வியை கேட்டதுனால என்ன நடந்தது? ஒரு 100 செயல் செய்கிறப்போ அதில் ஒரு 80 செயல் ஒரு ஒழுக்கமில்லாத செயலாக இதுக்கு முன்னாடி இருந்திருந்துன்னா இப்போ 100ல் 40 தான் அப்படி இருக்குது. இது என்னோட குறிக்கோள் நோக்கி கொஞ்சம் வேகமாகவே கூட்டிகிட்டு போகிறதா நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செயல் செய்கிறீங்களோ அது உங்களோட குறிக்கோள் நோக்கி கூட்டிகிட்டு போதோ இல்லையோ இந்த கேள்வி கட்டாயம் கூட்டிகிட்டு போகும். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த தேர்வு எடுத்தாலும் அந்த தேர்வுக்கு முன்னாடி இந்த தேர்வு என்னோட குறிக்கோள் நோக்கி கூட்டிகிட்டு போகுமா போகாதா அப்படின்ற கேள்வியை மட்டும் கேட்டுருங்க. ஒரு செஸ் போர்டை எடுத்துக்கோங்க. அந்த செஸ் போர்டில் இருக்கிறதுலையே ரொம்ப பலவீனமான ஒரு காயின்னா அது என்னவா இருக்கும்? இருக்கிறதுலே பலவீனமான காயின்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிப்பாய் காயின் தான். அதால் பெருசாக எதையும் செஞ்சிடவே முடியாது. அது பிறக்கும் போது ரொம்ப பலவீனமாக தான் பிறந்திருக்கு. ஆனால் அந்த சிப்பாயை நீங்கள் அதோட எல்லைக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் போது அது அந்த செஸ் போர்டில் இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லான ஒரு ராணியாக அதால் மாற முடியும். மனிதர்கள் இப்படி தான். நீங்கள் ஒரு மிடில் கிளாஸில் பிறந்திருக்கலாம், ஆனாலும் உங்களால் ஒரு அம்பானி மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை உருவாக்க முடியும். நீங்கள் படிக்காத ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கலாம், இருந்தாலும் இந்த உலகத்திலேயே அதிகம் படித்த ஒரு ஞானியாக உங்களால் மாற முடியும்.
சின்ன வயசில் உங்களை எல்லாரும் பார்த்து இவன் ஒரு விஷமம் பிடிச்ச பையன், இவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறையினர் உங்களை பார்த்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கக்கூடிய மனிதனாக உங்களால் அப்பவும் வர முடியும். செஸ் போர்டில் இருக்கிற மற்ற காயின்லாம் ஒரு மிருகம் மாதிரி, அது என்னவா பிறக்குதோ அதுவாகவே இறந்து போகும். ஆனால் இந்த சிப்பாய் மட்டும் ஒரு மனிதன் மாதிரி, அதால் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இல்லை இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்றது நீங்கள் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றத நிர்ணயம் பண்ண போகிறதே கிடையாது. நான் மோசமானவன் அப்படின்னு ஊரில் இருக்கிற எல்லாரும் சொல்லியிருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் அவங்களே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு ரோல் மாடலாக என்னால் மாற முடியும். இந்த வாழ்க்கையோட சுவாரஸ்யன்றது ஒரு புத்தகம் மாதிரி தான். ஒரு புத்தகத்தோட சுவாரஸ்யம் இன்னும் நம்ம படிக்காத பக்கங்களில் தான் இருக்குது. அவ்வளவு பக்கங்கள் இன்னும் படிக்காமல் இருக்கிறப்போ நம்ம ஏன் கடந்த காலத்தில், அதாவது படித்து முடித்த ஒரு பக்கங்களையே திரும்ப திரும்ப படித்து ஒரு இம்போசிஷன் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கோம்? எதிர்காலத்தின் மீது ஆர்வம் கொண்டு எதிர்காலத்தில் என்னவா வேணால் என்னால் ஆக முடியும் நம்பிக்கை இருக்கிறப்போ அப்படிப்பட்ட மனிதனாக நீங்கள் மாறுவீங்க. ஒரு சிப்பாய் மாதிரி இருங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடையிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரகசியம் இருக்குது. அது என்ன தெரியுமா? உங்களோட நம்பிக்கையும் உங்களோட சிந்தனையும் தான். நான் எதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், எதை நான் நம்புகிறனோ அதுதான் வெளியில் நடக்கும். இதை தான் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் பல விஷயங்கள் சொல்லுது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாயாஜாலம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. இது சாதாரண ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை தான். இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி பார்ப்போம். நீங்கள் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டிங்களா? உங்களை சுற்றி இருக்கிற பொருட்களில் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்கள். எத்தனை விஷயம் சொல்ல முடியுமோ அத்தனை விஷயங்களை சொல்லுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற இடங்களில் இதெல்லாம் பிங்க் கலரில் இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கண்ணை திறந்து பாருங்கள். இப்போ உங்களை சுற்றி பிங்க் கலரில் எத்தனை பொருட்கள் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தேடுங்க. கண்டிப்பாக கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்கள் எவ்வளவு பிங்க் ஐட்டமை சொன்னீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமான பிங்க் கலர் பொருட்களை இப்போ உங்களால் சொல்ல முடியும். இவ்வளவு நேரம் இதே இடத்துல தான் இருந்தீங்க. ஏன் அந்த பிங்க் கலர் பொருட்களை நீங்கள் கவனிக்கவே இல்லை? ஏன் உங்களோட மூளை அதை ஒரு ஞாபகமாக சேகரித்து வைக்கவே இல்லை? ஏன்னா அதை இதுக்கு முன்னாடி நீங்கள் தேடலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் சிந்திக்கவே இல்லை. எப்போ நான் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறேனோ அதை பற்றி நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அது மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பேன். எப்போ அதில் நான் ஃபோக்கஸை கொடுக்குறேனோ மூளை தொடர்ந்து அந்த விஷயத்தை எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். தோ இங்கே ஒன்று இருக்குப்பார், தோ அங்கே ஒன்று இருக்குப்பார் அப்படின்னு காட்டிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் என்னோடய குறிக்கோள் என்னவோ, எனக்கு என்ன வேணுமோ அதை பற்றியே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது மேலே என்னோடய ஃபோக்கஸ் இருக்கும். அது மேலே என்னோடய ஃபோக்கஸ் இருக்கிறப்போ இந்த உலகத்தில் அது சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் என்னோடய மூளை தொடர்ந்து எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி காட்டுற ஒன்றும் நமக்கு வாய்ப்பாக பயன்படும். அதை பயன்படுத்தி தான் நம்மளோட குறிக்கோளை நோக்கி நம்ம போவோம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன வேணாமோ அதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. இது ஒரு சிம்பிளான ரூல். ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட குறிக்கோளை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. யோசிக்கிறத பற்றி சொல்கிறப்போ இன்னொரு விதமான யோசனை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், இன்னொன்று அபண்டன்ஸ் மைண்ட் செட். ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்னா ரொம்ப சிம்பிள். எது எனக்கு வேணும்னாலும் அது இந்த உலகத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது. எனக்கு ஏதாவது ஒரு பணம் வேணுமா, இந்த உலகத்தில் பணம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அடுத்தவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா எனக்கு அது கிடைக்காது. இல்லை ஏதாவது ஒரு பொருள் இருக்கா, அந்த பொருள் ரொம்ப கம்மியாக இருக்குது, அடுத்தவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் எடுத்துடணும். இப்படி ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு யோசிக்கிறது ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட். அபண்டன்ஸ் மைண்ட் செட்னா இந்த உலகத்தில் எந்த விஷயம் எனக்கு தேவையோ அது நிறைய இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது கிடைச்சாலும் எனக்கு போதுமான அளவு கிடைக்கிற அளவுக்கு அது இருக்குது, ரொம்ப பற்றாக்குறையோடு அது இல்லை அப்படின்னு நம்புறது. எப்போ ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டில் இருக்கணும், சாதாரண விஷயத்துக்கே நான் செட்டில் ஆகிடுவேன். ஒரு கடைக்கு போகிறேன், ட்ரெஸ் எடுக்கணும்னு போகிறேன், ஒரு ஷர்ட் எடுக்கிறேன், ரொம்ப பிடிச்சிருக்கு, போட்டு பார்க்குறேன், கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இப்போது ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் இருந்தால் இதே மாதிரி சட்டை வேற எங்கேயும் கிடைக்காது, இதை விட விலை கம்மியாக எங்கேயும் கிடைக்காது, இங்கே இருக்கிறதே பேசாமல் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு அதை வாங்குவேன். எனக்கு கொஞ்சம் ஃபிட் ஆகாத ஒரு ஷர்ட்டை நான் வாங்கிடுவேன். அதே அபண்டன்ஸ் மைண்ட் செட் இருந்ததுன்னா இதே மாதிரி சட்டை 100 கடை இருக்குது, வேற எங்கேயாவது இதை விட பெட்டராக இருக்கும், இதை விட சீப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்க தான் போகுது அப்படின்னு நம்புவேன். வேற பல கடைக்கு போவேன், எனக்கு தேவையான சட்டையை நான் எடுத்துப்பேன். எப்போ பற்றாக்குறை மனநிலையோடு இருக்கணும் அங்கே கண்டிப்பாக எனக்கு என்ன கிடைக்குதோ அவ்வளவுதான் எனக்கு கிடைக்கும்னு நினச்சி அதை நான் அங்கேயே நான் செட்டில் ஆகிடுவேன். எப்போ அபண்டன்ஸ் மைண்ட் செட்டோடு இருக்கணும், என்னோட சிந்தனைகளில் இது நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு தாராள மனநிலையை வச்சுருக்கணும். அப்போது எனக்கு போதுமான விஷயம் கிடைக்கலனாலும் கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு வேலை செய்வேன். அப்போது உண்மையாகவே அது எனக்கு கிடைக்கவும் செய்யும். உங்களோட குறிக்கோள் நோக்கி நீங்கள் போகணுன்னா அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதோட பேர் தான் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றது 3 வகையில் நடக்கும். ஒன்று, நம்ம வெளியில் என்ன பேசுகிறோம், இந்த உலகத்துக்கிட்ட என்ன பேசுகிறோம். ரெண்டாவது, இந்த உலகம் நம்மக்கிட்ட நம்மளை பற்றி என்ன பேசுது. மூணாவது, நான் என்கிட்ட எப்படி பேசுகிறேன். இங்கே இருக்கிறதுலையே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்னா நான் என்கிட்ட என்ன பேசுகிறேன் அப்படின்றது தான்.
இந்த உலகத்துக்கிட்ட நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது ரெண்டாவது முக்கியம். இந்த உலகம் என்ன பேசுதுன்றது முக்கியமே கிடையாது. இங்கே நம்ம கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றத தான் நம்ம அனுபவம் அப்படின்னு சொல்கிறோம். வெளியே நிறைய நிகழ்வுகள் நடக்க தான் செய்யும். அந்த நிகழ்வெல்லாம் பார்த்து நம்ம இந்த நிகழ்வு இப்படி நடக்குதுன்னு நம்ம கிட்ட பேசிப்போம். அப்படி பேசுகிறப்ப நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்மளோட அனுபவமாக மாறுது. நம்மளோட அனுபவம் எப்படி இருக்கோ அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு உருவாகுது. அப்படிப்பட்ட செயலை நம்ம செய்கிறோம். அது நம்மளோட குறிக்கோள் நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகுது. நல்ல அனுபவங்கள் நல்ல எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கும். அந்த நல்ல அனுபவம்ன்றது எப்படி உருவாகுது? அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டாலே வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வு தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நிகழ்வு அனுபவமாக மாறுறதே கிடையாது. இங்கே நடுவில் ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் அந்த நிகழ்வை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது. அந்த நிகழ்வை பார்த்ததுக்கப்புறம் நம்மள்ட்ட நம்ம எப்படி பேசிக்கிறோம் அப்படின்றது. நிகழ்வு என்னவா வேணால் இருக்கட்டும், அதை பார்த்து ஒரு வகையில் நீங்கள் உங்ககிட்ட பேசுனீங்கன்னா உங்களோட அனுபவம் நேர்மறையான அனுபவமாக மட்டும்தான் இருக்கும். அப்படி நேர்மறையான அனுபவங்கள் எங்கே இருக்கோ எதிர்காலமும் நேர்மறையாக மட்டும்தான் இருக்கும். வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வு மீது நமக்கு கட்டுப்பாடே கிடையாது. வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வை நீங்கள் இயற்கை கிட்ட விட்டுருங்க, இல்லை கடவுள்கிட்ட விட்டுருங்க. ஆனால் நம்ம அதை எப்படி அனுபவமாக மாற்றுறோன்றது நம்மளோட கடமையில் இருக்குது, நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்குது. எந்த விஷயத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமோ அது நம்மளோட பொறுப்பு தான். இங்கே வாழ்க்கையில் நம்மளோட அனுபவத்துக்கு நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கிட்டாகணும். வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு நம்ம பொறுப்பு இல்லாமல் போயிடலாம். ஆனால் அதை நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி அதை பற்றி நம்மள்கிட்டயே நம்ம பேசுகிறோம், அதை பார்த்துட்டு எந்த கதையை நமக்கு நம்ம சொல்கிறோன்றது நம்மளோட பொறுப்பு. இங்கே பொறுப்புன்னு சொன்ன உடனே சில பேருக்கு கோபம் வந்துடும். வெளியே மோசமான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு, அவன் இப்படி பண்ணிட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான், ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கணுமா? அதை நேர்மறையாக பார்க்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கா அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் கேட்பாங்க. பொறுப்பு எப்போவுமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நான் ரோட்டில் இப்போ வண்டி ஓட்டலாம் அப்படின்னு போயிட்டேன். எனக்கு வண்டி ரொம்ப சூப்பராக ஓட்ட தெரியும். எனக்கு வண்டியில் பிரச்சனையே கிடையாது. நான் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக தெளிவாக வண்டி ஓட்டுவேன். அதுக்காகலாம் நான் ஹெல்மெட் போடாமல் போக முடியுமா? ஏன் ஹெல்மெட் போடுறோம்? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஒழுங்காக தான் ஓட்டுவேன், வேறு எவனாவது தப்பாக ஓட்டிகிட்டு வந்துட்டா எனக்கு ஆபத்து இல்லையா, அதனால நான் ஹெல்மெட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கப்போ ரோட்டில் போகிறப்போ யாரோட தப்பு அப்படின்றது முக்கியம் இல்லைன்னு நமக்கு தெரியுது. அங்கே என்ன முக்கியம்னு நமக்கு தெரியுது? யாரோட உயிருன்றது தான் முக்கியம். ஏன் உயிர் நான் தான் பார்த்துக்கணும்னு ஹெல்மெட் போட்டுக்கிறோம்ல, அங்கே நம்ம பொறுப்பு ஏற்றுக்கிறோம்ல. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நிகழ்வுமே இப்படி தான். யார் வேணால் தப்பு பண்ணிட்டு போட்டுமே, ஆனால் பிரச்சனை யாருக்கு? நமக்கு தான். இங்கே யாரோட தவறு அப்படின்றது முக்கியம் கிடையாது, யாரோட வாழ்க்கை அப்படின்றது தான் முக்கியம். நம்ம வாழ்க்கை எப்போவுமே நமக்கு முக்கியம்தான். அதை நான் பார்த்துக்கணுன்னா அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கணும். வெளியில் யார் வேணால் தப்பு செய்யட்டும், பொறுப்பை நான் ஏற்றுப்பேன். எப்போ பொறுப்பு என்கிட்ட இருக்கோ வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வை நான் குறை சொல்ல மாட்டேன், அதை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதையும் எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கலாம், அதையும் எப்படி பாசிட்டிவாக பார்க்கலான்றதை நான் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பேன். அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன்னா என்னோட அனுபவம் அப்படின்றது ரொம்ப நேர்மறையானதாக மாறும். அது கட்டாயம் என்னோட குறிக்கோள் நோக்கி என்னை அழைச்சிட்டு போகும். நேர்மறையான சிந்தனைனா என்னன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நேர்மறையான சிந்தனைனா என்ன? நான் நல்லா வேலை செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது நேர்மறையான சிந்தனையா? நிறைய பணத்தை சம்பாதிப்பேன் அப்படின்னு நினைக்கிறது நேர்மறையான சிந்தனையா? என் குடும்பத்தை நான் ஒழுங்காக பார்த்துப்பேன் அப்படின்னு நினைக்கிறது நேர்மறையான சிந்தனையா? இது மூணுமே நேர்மறையான சிந்தனையாகவும் இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட போகலாம். இங்கே நேர்மறையான சிந்தனைனா என்னன்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம் தான் இருக்குது. என் வாழ்க்கையில் எனக்கு என்ன வேணும், அது எனக்கு கிடைக்கணும்னா நான் எந்த மாதிரி சிந்தனையில் ஈடுபடணும், அந்த சிந்தனை நேர்மறையான சிந்தனை. எனக்கு என்ன வேணுன்றதை பொறுத்து தான் எது நேர்மறையான சிந்தனை அப்படின்றதே மாறுது. எனக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கிறப்போ நான் ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனையில் ஈடுபடுறது நேர்மறையான சிந்தனையாக இருக்கும். பணம் முக்கியம்னு இருக்கிறப்போ பணம் சார்ந்த சிந்தனையில் ஈடுபடுறது நேர்மறையானதாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா எந்த சிந்தனை என்ன என்னோட குறிக்கோள் நோக்கி அழைச்சிட்டு போகுமோ அது நேர்மறையான சிந்தனை. ஆனால் இதோட விளக்கம் அப்படின்றது முடியறதே கிடையாது. இங்கே இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நேர்மறையான சிந்தனைனா என்ன? நான் ரொம்ப சொகுசாக இருக்கும்போது யோசிக்கிற சிந்தனை நேர்மறையான சிந்தனையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது சொகுசாக இருக்கும்போது நம்ம எல்லாராலையும் நேர்மறையாக சிந்திக்க முடியும், அப்படி தான் நம்ம சிந்திப்போம். அப்போ நேர்மறையான சிந்தனை அப்படின்றது சூழல் ரொம்ப மோசமாக இருக்கும் போதும் வெளியில் நான் எதிர்மறையாக சிந்திக்கிறதுக்கான 1000 காரணங்கள் இருக்கும் போதும் நான் என்னோட குறிக்கோள் நோக்கி அழைச்சிட்டு போகக்கூடிய சிந்தனையை வச்சுருந்தேன்னா அதுதான் நேர்மறையான சிந்தனை. இங்கே வாய்ப்பை அபகரிச்சுக்கிறதுனா என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. வாய்ப்பை அபகரிச்சுக்கிறது அப்படின்னா வாய்ப்பை உருவாக்குறது. வெளியில் சூழல் ரொம்ப மோசமாக இருக்குது, அங்கே எனக்கு ஒரு வாய்ப்பே கண்ணுக்கு தெரியல, அப்போது புதுசாக ஒரு வாய்ப்பை நான் உருவாக்குறேன் அப்படின்னா அதுதான் நேர்மறையான சிந்தனை. அதுதான் உண்மையாக வாய்ப்பை அபகரிச்சுக்கிறதும் கூட. யாருமே உங்கள்கிட்ட பிளேட்டில் வச்சு ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்க போகிறது கிடையாது. வாய்ப்பை நீங்கள் தேடி பிடிக்கணும். வாய்ப்பை சில நேரத்தில் நம்ம உருவாக்கணும். அப்படிப்பட்ட வாய்ப்பை எங்கே நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னா சூழல் சரியாக இல்லாதப்ப தான். நேர்மறையான சிந்தனையில் நான் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது சுலபம், நேர்மறையான சிந்தனையில் இருக்கிறதும் சுலபம்.
ஆனால் இங்கே இருக்கிறதுலே கடினமான செயல் சூழல் நேர்மறையாக இல்லாதப்போ நான் நேர்மறையான சிந்தனையில் ஈடுபடுவேன் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறது தான். அப்படிப்பட்ட முடிவெடுக்கும் போது தான் நம்மளோட குறிக்கோளை நோக்கி போவோம். இந்த உலகத்திலேயே சிறந்த கேள்வி என்ன தெரியுமா? என்கிட்ட சரியான கேள்வி இருக்கா அப்படின்னு நம்மளை பார்த்தே நம்ம கேட்டுக்கிறது தான். நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கேள்வி வந்துடுச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். அது உள்ளார்ந்த ஒரு உந்துதல் தான். என்னோடய அறிவை நான் காட்டுறேன் பாரு, நான் எவ்வளோ புத்திசாலி பாரு, என்னோட ஞானம் எப்படி இருக்குது பாரு அப்படின்னு பதில் சொல்லணும் அப்படின்ற ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஏதாவது ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி வந்துட்டுனா அதுக்கு இதுதான் காரணம்னு பதிலை சொல்லிடுவோம். ஆனால் என்றைக்காவது சரியான கேள்வியை கேட்குறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பதில் சொல்ல தயாராக தான் இருக்காங்க. பதில் சொல்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். ஒருத்தரை பார்த்து வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் அவர் ஏதாவது ஒரு பதிலை சொல்ல தான் போகிறார். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த கேள்வியை நம்ம கேட்குறோம் அப்படின்றது தான். சரியான கேள்வி என்னிடம் இருக்கா அப்படின்ற ஒரே ஒரு கேள்வியை உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க. வாழ்க்கையில் நிறைய கேள்வியை கேளுங்க, பதில் யார் வேணால் சொல்லலாம். கேள்வி கேட்குறது தான் இங்கே கடினமான விஷயம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பும் ஏதோ ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து தான் உருவானது. எப்படி லைட்டை நான் உருவாக்குறது அப்படின்னு நான் சிந்திக்கும் போது தான் ஒரு லைட் பல்பை கண்டுபிடிக்கிறேன். எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ணுறது அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வரேன். அனைத்து படைப்புகளுக்கும் முதல் காரணம் கேள்வியாக தான் இருக்குது. அதனால நல்ல கேள்விகளை வளர்த்துக்கோங்க. உட்கார்ந்து சிந்திக்கும் போது ஏதாவது ஒரு கேள்விக்கான பதிலை சிந்திக்காதீங்க. நம்ம என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சிந்திங்க. இது ஏன் அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை பற்றி சிந்திங்க. அடுத்து அந்த கேள்விக்கான பதிலை தேடுறதுக்கு முன்னாடியே அடுத்த கேள்வி என்ன வரணும் அப்படின்றத பற்றி சிந்திங்க. என்னோட கேள்வி அனைத்துக்கும் பதில் கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிறது இன்னொரு சிறந்த கேள்வியாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் ஏதோ ஒரு கேள்விக்கு பதிலை தேடிட்டு போவேன், அங்கே பதில் கிடைக்கும். ஆனால் அந்த பதில் முடிவாக இருக்கக்கூடாது, அது இன்னொரு கேள்வியோட தொடக்கமாக இருக்கணும் அப்படின்றத மனதில் வச்சுக்கோங்க. நம்மளோட குறிக்கோள் என்னவாக இருக்கணும்? நம்ம எல்லாருக்குமே நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் பணம்ன்றது என்ன? பணம்ன்றது ஒரு மிக சிறந்த விஷயந்தான். ஆனால் அந்த பணம் நம்மளோட குறிக்கோளாக இருக்கவே கூடாது. பணம் அப்படின்றது ஒரு பை ப்ராடக்ட். எதோட பை ப்ராடக்ட்? நான் எத்தனை தலைமுறைக்கு பயனுள்ளவனாக இருக்க போகிறேன் அப்படின்றத பொறுத்து தான் எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்றது அமையுது. அப்போ பயனுள்ள வேலையின் பை ப்ராடக்ட் தான் பணம். பணத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்காக நம்ம என்றைக்குமே வேலை செய்யக்கூடாது. நம்ம பல தலைமுறைக்கு பயனுள்ள ஒரு மனிதனாக மாறணுன்ற ஒரே குறிக்கோளோட வேலை செஞ்சால் பணன்றது தானாக வந்து சேரும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரங்க எல்லாரையும் எடுத்து பாருங்கள், இது உண்மைன்னு உங்களுக்கு புரியும். அவங்க பல பேருக்கு பயனை கொடுக்குறாங்க, அதனால் நிறைய பணம் உங்களுக்கு வந்து சேருது. பணம் வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு செயல் செஞ்சீங்கன்னா அங்கே பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்மளை வந்து ஒரு அம்பு இப்போ குத்திடுச்சு. அந்த அம்பை கையில் எடுத்து இது என்ன மெட்டலில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? இது இரும்பாக இருக்குமா இல்லை இது வந்து செம்பாக இருக்குமா, என்ன மெட்டலில் செஞ்சுருக்காங்க, எப்படி இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு அந்த அம்பை பிடுங்கி அதை பற்றி ஆராய்ச்சியில் ஈடுபடுவீங்களா? அப்படி பண்ணவே மாட்டோம். அந்த அம்பு குத்தின இடத்துல பெரிய வலி இருக்கும், அந்த வலியில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், அந்த காயத்தில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நான் ஏதோ ஒரு நபர்கிட்ட ஏதோ ஒரு கூரிய வார்த்தையை பேசிட்டேன், அது அவங்கள காயப்படுத்திடுச்சு. காயப்படுத்தின உடனே நான் என்ன சொன்னேன் தெரியுமா, நான் சொன்ன வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா அப்படின்னு அவங்கள நம்ம பாய்ச்ச அந்த அம்பை எடுத்து ஆராய்ச்சி பண்ண சொல்லாதீங்க. நம்ம பேசின வார்த்தையோட ஆராய்ச்சியை அவங்களால பண்ண முடியாது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றி தான் அவங்க பேசுவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட வலியை பற்றி தான் அவங்க சிந்திப்பாங்க. when you don't give up you go up அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தவறான விஷயமும் கொஞ்ச நாளுக்கு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இது நல்ல விஷயமா மாறிடும் அப்படின்னு ஆகவே ஆகாது. ஆனால் தோல்வியை எடுத்து பாருங்கள், நான் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தேன்னா ஒரு கட்டத்தில் அது வெற்றியாக மாறிடுது. அப்போது இங்கே தவறான விஷயம் நல்ல விஷயமா மாறுதுன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. அப்போ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று இருக்குது. தோல்வின்றது கெட்ட விஷயமே கிடையாது, தவறான விஷயமே கிடையாது. வெற்றியோட இன்னொரு அங்கம் தான் தோல்வி. நான் இப்போ வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அதோட அர்த்தம் தோல்வியை தள்ளி போட்டிருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ நான் தோற்று போயிட்டேன்னா வெற்றியை தள்ளி போட்டிருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம். இது ஒரு காயினோட ரெண்டு பக்கம். இப்போது தலை விழுந்திருக்கு, அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பூவில தான் போகுது. தோல்வியை திரும்ப திரும்ப சகிச்சுக்கிட்டு அதை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வெற்றின்றது தவிர்க்க முடியாத விஷயமா மாறிடும். எப்படி when you don't give up you go up அப்படின்னு சொல்கிறாரோ அதே மாதிரி சில நேரத்தில் we have to give up to go up அப்படின்னு சொல்கிறார். சில நேரத்தில் இதை விட்டால் தான் நம்மளால் மேலேயே போக முடியும்.
இப்போ நான் எந்த நிலையில் இருக்கேன் அப்படின்றத விட்டால் என்னால் இதை விட சிறந்த நிலைக்கு போக முடியும். இந்த மாற்றங்கள் அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. இந்த மாற்றம் இருக்கிறதுலேயே கடினமான விஷயமா இருக்கும். ஆனால் இந்த மாற்றத்திற்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளால் இதை விட ஒரு சிறந்த நிலைக்கு போக முடியும். இப்போ நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அது கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், இங்கே தெரிஞ்ச மனிதர்கள் உங்களுக்கு இருக்கலாம், இங்கே நிறைய நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அது ரொம்ப கடினமானதாக இருக்கும். அப்படி போகும்போது தான் நீங்கள் உயரிய நிலைக்கு போவீங்க. இப்போ நான் இருக்கக்கூடிய ஊர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக எனக்கு இருக்கலாம், ஆனால் சில நேரத்தில் இதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது தான் என் வாழ்க்கையில் என்னால் முன்னேற முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த மாற்றம்ன்றது கடினமானது தான், ஆனால் இதுதான் வாழ்க்கையில் உங்களை மேலே கொண்டு போகும். இப்போ நான் நிற்கக்கூடிய படியிலேயே தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னால் என்னால் மாடிக்கு போகவே முடியாது. நான் மேலே போகணும் அப்படின்னா இந்த படியை விட்டு கொஞ்சம் வெளியே போய் தான் ஆகணும். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் எப்போ வெளியே போகிறனோ அப்போ தான் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியும். ஒரு வண்ணத்து பூச்சி சொல்லிச்சான், நான் புழுவாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த வண்ணத்து பூச்சியாக மாறுறதுக்கான ப்ராசஸில் எனக்கு ரொம்ப வலி ஏற்பட்டுச்சு. ஆனால் நான் இப்படிப்பட்ட வண்ணத்து பூச்சியாக மாறிடுவேன்னு தெரிஞ்சிருந்தா அப்போ அதை நான் அவ்வளவு கஷ்டமாக பார்த்துருக்க மாட்டேன், அதை சாதாரணமாக எடுத்துருந்துருப்பேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதே மாதிரி தான் நம்ம அடுத்து எந்த நிலைக்கு போக போகிறோன்றது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மாற்றம் தரக்கூடிய வழி சுலபமானதாக தான் இருக்கும். வண்ணத்து பூச்சி அதுக்கப்புறம் சொல்லுது, இப்போ திரும்ப என்ன புழுவாக போக சொன்னால் கண்டிப்பாக நான் போக மாட்டேன், அது மோசமான இடம் அப்படின்னு சொன்னிச்சான். ஒருவேளை நான் திரும்ப புழு இருக்கிற இடத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிற புழுக்களால் என்ன புரிஞ்சிக்க முடியாது, நான் யாருன்னு அதுக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த புழுக்கள் எல்லாம் திரும்ப என்ன மாதிரி வண்ணத்து பூச்சியாக மாறுற வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதா. நீங்களும் இப்போ இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற மனிதர்கள் உங்களை வெறுத்துருவாங்க அப்படின்றது கிடையாது. சில நேரத்தில் நீங்கள் திரும்ப வந்தால் உங்களை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க தான், ஆனால் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். இந்த மனிதர்களும் உங்களை மாதிரி ஒரு உயரிய நிலைக்கு வரப்போ உங்களை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த உலகத்தில் விலை மதிப்பற்ற ஒரு சொத்துனா அது என்னவா இருக்கும்? நம்ம பணம்னு சொல்கிறோம். பணம் ஒரு சிறந்த விஷயம்தான், ஆனால் அதை விட சிறந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன், அந்த 100 ரூபாயை நீங்கள் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்குறீங்க. இப்போ அந்த 100 ரூபாயோட மதிப்பு மாறி இருக்குமா? மாறி இருக்கவே மாறி இருக்காது. என்கிட்ட இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, யார்கிட்ட இருந்தாலும் சரி, 100 ரூபாய் 100 ரூபாய் தான். அதோட மதிப்பு அங்கேயே நிர்ணயம் ஆயிடுது, அந்த தாளுக்குள்ளேயே நிர்ணயம் ஆயிடுது. ஆனால் இப்போ என்கிட்ட 1 மணி நேரம் இருக்குது. அந்த 1 மணி நேரத்தை நான் இன்னொரு நபர்கிட்ட கொடுக்குறப்போ அதோட மதிப்பு ஏற செய்யலாம், இறங்க செய்யலாம். அது வேற ஒரு நபர்கிட்ட போகிறப்போ அதோட மதிப்பு ரொம்பவே பெருசாகலாம். 1 மணி நேரத்தை இந்த உலகத்திலேயே இருக்கிற பணக்காரர்கிட்ட கொடுத்தா அவர் அந்த 1 மணி நேரத்தை வச்சு மிகப்பெரிய பணத்தை சம்பாதிப்பார். இதே செத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கிட்ட 1 மணி நேரம் கொடுத்தா அந்த 1 மணி நேரத்தில் ரொம்ப அர்த்தமான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்துருவான். 1 மணி நேரம் யார்கிட்ட இருக்கோ அதை பொறுத்த மதிப்பு அது பெற்றிருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நிறைய பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்றது கிடையாது. என்கிட்ட இருக்கிற 1 மணி நேரத்தோட மதிப்பை நான் அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் யோசிக்கணும். என்னோட நேரத்தை நான் சரியான வேலைகளில் செலவழிக்க போறேன், சரியான ஒரு வேல்யூ தரக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியில் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், என்னோட குடும்பத்தை நேசிக்கிறதுக்காக பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு என்னோட 1 மணி நேரத்தோட வேல்யூவை என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுதான் வெற்றியாக இருக்குமே தவிர ஜஸ்ட் அந்த நேரத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது மட்டும் ஒரு வெற்றியாக இருக்காது. நான் எப்போ நேரத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கிறேனோ அப்போவே அந்த பணத்துக்கு ஒரு வேல்யூன்றது இருக்குது, அது ஃபிக்ஸ் ஆகிடுது. அப்போ என்னோட நேரத்துக்கும் அதே வேல்யூ தான் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தை இன்னும் சிறப்பான செயல்களில் நான் ஈடுபடுத்தும் போது அதோட வேல்யூன்றது அந்த பணத்தை தாண்டி வளர்ந்து போகுது. நம்மளை வெற்றி அடைய விடாமல் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னவா இருக்கும்? தோல்வின்னு சில சமயம் சொல்லலாம், அறியாமைன்னு சொல்லலாம். ஆனால் இது எல்லாத்த விட ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளை வெற்றி அடைய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. அதோட பேர் தான் பயம். வாழ்க்கையை வாழ்கிறது அப்படின்னாலே பயம் இல்லாமல் வாழ்கிறது மட்டும்தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். பயத்தை விட வேற எதாலையும் உங்களை வெற்றிக்கிட்ட இருந்து பிரித்து எடுக்கவே முடியாது. பயம்தான் நீங்கள் எந்த செயலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய விடாமல் தடுக்கும். ஒரு இன்டர்வியூக்கு போகணுன்னு நினைக்கிறேன், நான் ப்ரிப்பரே பண்ணலன்னு வச்சுப்போமே, அப்போ கூட அந்த இன்டர்வியூக்கு நான் போனேன்னா அங்கே தேர்ச்சி பெறுறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது. இதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி நான் தேர்ச்சி பெறுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சமாவது இருக்குது. ஆனால் அந்த இன்டர்வியூவை பார்த்து நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அங்கே போகவே மாட்டேன். அங்கே தேர்ச்சி பெறுறதுக்கான வாய்ப்பு 0 ஆகிடுது. நான் அடுத்தவங்களை அவ்வளவாலாம் இம்ப்ரெஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னே இருக்கட்டும், இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்க ஒரு வாழ்க்கை துணையை ஒரு நேர்மையாக தைரியமாக போய் பார்த்து பேசினேன் அப்படின்னா அங்கே அவங்க உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சமாவது இருக்குது. ஆனால் அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட நான் பேசாமலே இருந்தேன்னா அவங்களுக்கு என்னை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே இல்லவே இல்லை. பயம்ன்ற ஒரே விஷயந்தான் ஒரு செயலை செய்ய விடாமல் உங்களை தடுக்கும். எந்த ஒரு விஷயம் ஒரு செயலை செய்ய விடாமல் தடுக்குதோ அங்கே அந்த செயலில் தேர்ச்சி பெறத்துக்கான வாய்ப்பு அது முழுமையாக வெளியே எடுக்குது அப்படின்னு அர்த்தம். வெற்றிக்கான வாய்ப்பை முழுமையாக வெளியே எடுக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பயம் இல்லாமல் இருந்தாலே போகிறோம், நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. வாழ்க்கையில் ஏதாவது நல்ல விஷயத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க, இது அவ்வளவு தப்புலாம் இல்லை ஆனால் நான் பயப்படுறேன் அப்படின்னா
அந்த பயத்தை தயவு செஞ்சு பார்த்துருங்க. நீங்கள் எந்த ஒரு செயலை பார்த்து பயப்படுறீங்களோ அந்த செயல் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச மிகப்பெரிய விளைவு, மிக மோசமான விளைவு என்ன தெரியுமா? அதில் தோற்று போவீங்க. தோற்கிறது அவ்வளவு தவறான விஷயம் கிடையாது, அவ்வளவு மோசமான விஷயம் கிடையாது. அதனால் எதை பார்த்தும் பயப்படாதீங்க. ஏதாவது பார்த்து பயமாக இருந்ததுன்னா அதை உடனடியாக செஞ்சு பாருங்கள், அந்த பயம் அங்கே இல்லாமல் போயிடும். வாழ்க்கையில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாரும் வெற்றி அடைஞ்சிடுறாங்க தான். ஆனால் ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி வேறு ஏதோ ஒன்று நான் செய்ய போகிறேன்னு சொல்கிறவங்க வெற்றி மட்டும் அடையிறது கிடையாது. இந்த உலகத்துக்கே புதிய ரூல்ஸை கொடுக்குறாங்க, புதிய வெற்றியை கொடுக்குறாங்க. நீ இப்படி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி தந்ததை பார்த்து அப்படியே யோசிச்சுட்டு போகிறவங்க ஏதோ ஒரு வெற்றியை அடைஞ்சிடுறாங்க. ஆனால் இப்படி நான் ஏன் யோசிக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நபர், நான் ஏன் இப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிற நபர் வெற்றி மட்டும் அடையிறது கிடையாது, அவர் ஒரு புரட்சியே பண்ணுறார். லைஃப்பில் எப்போவுமே இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. சில நேரங்களில் இப்படி தான் யோசிக்கணும்னு சொல்லி தந்த அந்த விஷயத்துக்கு மாறான விஷயத்தை நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் புரட்சியாளனாக மாறுறீங்க, பல புரட்சிகளை செய்கிறீங்க. நீங்கள் அடையக்கூடிய வெற்றி பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த பாதையில் தான் போகணுன்னு சொல்கிறப்போ அந்த பாதையிலேருந்து விலகி வேற ஒரு பாதையில் போகிறப்போ ஒரு புதிய இடத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அந்த இடத்தின் மூலமாக பல பேரோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றுறீங்க. ஒரு புதிய நிலப்பரப்பை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேடி போகக்கூடிய நபருக்கு உண்மையாக புதிய நிலப்பரப்பு தேவை கிடையாது, புதிய பார்வை தான் தேவை. அப்படிப்பட்ட பார்வையை வளர்த்துக்கோங்க. எப்போவுமே இப்படி தான் வாழணும்னு சொல்லி தந்த மாதிரி நீங்கள் வாழணுன்ற அவசியம் கிடையாது. நல்ல வழியில் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு புரட்சியாளனாக நீங்கள் மாற முடியும். புரட்சியால் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொடுக்க முடியும். அந்த மாற்றம் தான் உங்களோட உண்மையான வெற்றி. தோல்வியை கையாளுறது எப்படி அப்படின்னு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஆனால் எப்பயாவது வெற்றியை கையாளுறது எப்படி அப்படின்னு நம்ம பேசியிருக்கோமா? சக்ஸஸை ஹேண்டில் பண்ணுறது தான் இருக்கிறதுலே கடினமான விஷயம். தோல்வியை கூட நம்மளால் கையாள முடியும். இங்கே பல பேருக்கு தோல்வியை கையாள தெரியுது, ஆனால் வெற்றியை தான் கையாள தெரியல. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான தோல்வியை அவங்க பார்க்குறாங்க. நிறைய பேர் கீழே விழுறது எழுந்து நிற்கிறதுக்கு தான், ஆனால் இங்கே பல பேர் மேலே எழுந்து போகிறதே கீழே விழுறதுக்காக தான். இங்கே வெற்றியை கையாளுறதுனா என்ன? எப்போ ஒரு வெற்றி உங்களோட ஈகோவுக்கு உணவளிக்குதோ அங்கே நீங்கள் தோற்று போயிடுவீங்க. எப்போ உங்களோட வெற்றி ஒரு பொறுப்புணர்வுக்கு ஒரு உணவளிக்குதோ அங்கே நீங்கள் வெற்றியை தக்க வச்சுப்பீங்க. சக்ஸஸ் அப்படின்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ஒரு ஸ்டேட்டஸ் கிடையவே கிடையாது. அது நான் பெருமைப்பட்டுக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது, இன்னும் பொறுப்பாக உணர வேண்டிய விஷயம். நான் வெற்றி படிக்கட்டில் ஏறி போக போக இன்னும் பொறுப்பான மனிதனாக மாறணும். அப்படி பொறுப்பான மனிதனாக மாறும்போது தான் வெற்றியை என்னால் தக்க வச்சுக்க முடியும். அப்படி மட்டும்தான் என்னால் வெற்றியை கையாளவும் முடியும். ஆக்டிவிட்டிக்கும் ப்ரொடக்டிவிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கும் போது தான் நம்மளால் நம்மளோட கோல் நோக்கி வேகமாக நகர முடியும். ஆக்டிவிட்டினா நம்ம செய்யக்கூடிய ஏதோ ஒரு வேலை, ப்ரொடக்டிவிட்டினா அந்த வேலையில் ஒரு உற்பத்தி திறன் இருக்குது அப்படின்றப்போ. இந்த ப்ரொடக்டிவிட்டி எப்போ நம்மள்ட்ட இருக்கோ அப்போ தான் நம்மளால் நம்மளோட கோல் நோக்கி போக முடியும். அப்போ சிம்பிளாக இந்த ஆக்டிவிட்டினா என்ன, ப்ரொடக்டிவிட்டினா என்ன? ஆக்டிவிட்டிக்கு ஒரு டைரக்ஷனே கிடையாது, ஒரு திசையே கிடையாது. ப்ரொடக்டிவிட்டிக்கு ஒரு திசை இருக்குது. நான் எந்த வேலை வேணால் செய்யலாம், அந்த வேலைக்கு ஏதாவது ஒரு திசை இருந்தே ஆகணும். அந்த திசை என்னோட கோல் நோக்குன திசையாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ப்ரொடக்டிவிட்டி. எந்த திசையுமே இல்லை அப்படின்னா அது வெறும் வேலை தான். அந்த வேலையை நம்ம அதிகமாக செஞ்சுட்டு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அதனால் வாழ்க்கையில் என்னோட கோல் நோக்கி நான் போயிடுவேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தால் அது வெறும் முட்டாள்தனம் தான். நான் என்னோடய கோலை அடையவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா அடுத்து என்ன செய்வேன் தெரியுமா? என் கோலை அடையிறதுக்கு சீக்கிரமான வழி என்ன அப்படின்னு தேடுவேன், இல்லைனா என் கோலை அடையிறதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு தேடுவேன். லைஃப்பில் எல்லா வளர்ச்சியும் நேரம் எடுத்து தான் நடக்கும். இயற்கையை கவனித்து பாருங்கள், எல்லாமே பொறுமையாக நேரம் எடுத்து தான் வளர்ந்துக்கிட்டு வருது. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு வளர்ச்சி வேணும்னாலும் எந்த ஒரு வெற்றி வேணும்னாலும் அதற்கு போதிய நேரம் அப்படின்றது தேவை. பல நேரங்களில் நம்மளோட வெற்றி நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை விட கூடுதல் நேரம் எடுத்து தான் அது நம்மளை சேருது. முதல்ல பார்க்குறப்போ வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் போல் அப்படின்னு தோணும். ஆனால் போக போக நம்ம நினச்சதை விட சீக்கிரமாகவே வெற்றி நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு தோணும். அப்போ இந்த சீக்கிரமாகவே எனக்கு வெற்றி வேணும்னா முதல் சில நேரத்துக்கு இந்த சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்குதே அப்படின்ற காலத்தை நான் கடந்து வந்து தான் ஆகணும். வாழ்க்கையில் எப்போவுமே ஷார்ட்கட்ஸை தேடக்கூடாது, சீக்கிரமாக ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு யோசிக்கவே கூடாது. நான் ஆசைப்படுற விஷயம் சில நேரத்தில் எனக்கு கிடைக்காது. நான் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்றது எனக்கு தொந்தரவை கொடுத்ததுன்னா, அது எனக்கு கவலையை கொடுத்ததுன்னா, நான் ஆசைப்படுற விஷயம் என்னோட மாஸ்டராக இருக்குன்னு அர்த்தம். என்னோட மாஸ்டரை என்னால் அடையவே முடியாது. என் மாஸ்டருக்கு நான் தான் சொந்தமே தவிர எனக்கு என் மாஸ்டர் சொந்தம் கிடையாது.
அப்போ இங்கே நான் மாஸ்டராக இருக்க போகிறேன்னா இல்லை நான் ஆசைப்படக்கூடிய விஷயம் மாஸ்டராக இருக்க போதா அப்படின்ற முடிவை கட்டாயம் எடுத்தாகணும். நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறதுலாம் தப்பே கிடையாது. ஆனால் அது கிடைக்காதப்போ அதை நினச்சி வருத்தப்பட்டால் மட்டும்தான் அது என்னோட மாஸ்டர் ஆகுது. அப்படி நான் வருத்தப்பட மாட்டேன், ஆனால் ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுவேன் அப்படின்னு சொல்கிறப்போ அங்கே நீங்கள் மாஸ்டராக இருக்கீங்க. நீங்கள் ஆசைப்படுற விஷயம் உங்களோட ஸ்லேவாக இருக்குது. அது கட்டாயம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யும். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. ஏதாவது ஒரு செயலை நீங்கள் திரும்ப 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 செஞ்சே ஆகணும். லைஃபே ருட்டீனாக இருக்குது, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி இருக்குது, அது எனக்கு ரொம்ப சலிப்பை தருது, போர் அடிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் இடமே கிடையாது. இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற அனைவரும் ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே அவங்களோட வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு தான் ஆகணும். ஒரு டீச்சர் திரும்ப திரும்ப நியூட்டன் ஃபர்ஸ்ட் லானா என்ன தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பித்து தான் ஆகணும். ஒரு டாக்டர் திரும்ப திரும்ப ஸ்டெத்தஸ்கோப்பை அவங்களோட பேஷண்ட்டோட நெஞ்சில் வச்சு தான் ஆகணும். நம்ம செய்யக்கூடிய வேலையை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சே தான் ஆகணும். அப்படி நான் செய்ய மாட்டேன், எனக்கு புது புது விஷயம் மட்டும்தான் வேணும், ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சால் எனக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் புதுசாக பல விஷயங்களை செய்யலாம். ஆனால் சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு நிறைய சாப்பிட பிடிக்குமா? அந்த ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் கம்மியாக சாப்பிட்ணும். எப்போ கம்மியாக சாப்பிட்றோமோ ரொம்ப நாளுக்கு நம்மளால் சாப்பிட முடியும், நமக்கு பிடிச்ச செயலை ரொம்ப நாளுக்கு செய்ய முடியும். ஏதாவது ஒரு நபரை ரொம்ப நேசிக்கிறீங்களா? அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவங்களுக்கு போதிய இடைவெளியை கொடுக்கணும், ஸ்பேஸை கொடுக்கணும். எப்போ அவங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் கொடுக்குறீங்களோ, அவங்கள்ட்டேருந்து கொஞ்சம் அப்பப்போ விலகி இருக்கீங்களோ, அப்போ அவங்க உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நாளுக்கு நீங்கள் அவங்க கூட சேர்ந்துருக்கலாம். உங்களுக்கு உயரத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கா? அதே காரணத்துக்காக தான் கீழே அடிமட்டத்தில் பேஸ்மெண்ட்டில் நீங்கள் அதிகமான வேலையை செய்யணும். எப்போ நான் அதிகமான வேலையை கீழே செய்யணும், அப்போ அந்த பேஸ்மெண்ட்டை நான் ஸ்ட்ராங் ஆக்குறேன். அப்போ என்னால் ரொம்ப உயரத்துக்கு போக முடியும். உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் அதிகமாக வேணுமோ அதை கம்மியாக வச்சுக்கோங்க, ரொம்ப நாளுக்கு அது உங்கள் கூட இருக்கும். நீங்கள் எந்த ஒரு உயரத்தை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதோட பேஸில் அதிகமாக வேலை செய்யுங்க. அதோட உயரம் நீங்கள் நினச்சதை விட ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த உலகத்தில் எந்த ஒரு விதையும் அவ்வளவு சுலபமாக முளைச்சி வரதே கிடையாது. அது பல தடைகளை தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு மரமாக வளர்ந்து வருது. நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். நம்மளோட குறிக்கோளை நோக்கி நம்ம போகிறப்போ அந்த பிரச்சனைகளை கையாளுறது எப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டாகணும். அதை விட ரொம்ப முக்கியமாக பிரச்சனைனா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாகணும். நீங்கள் இப்போ ஒரு காட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு சிங்கம் வருது. அந்த சிங்கத்தை நீங்கள் தனியாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்த சிங்கம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் கையில் ஒரு மெஷின் கன் இருந்ததுன்னா சிங்கம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தான் சிங்கத்துக்கு பிரச்சனை. ஆனால் மெஷின் கன் இல்லை, இப்போ உங்கள் கையில் ஒரு அம்பு இருக்குது அப்படின்னா இப்போது அந்த சிங்கம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அந்த சிங்கம் உங்களுக்கு சவால். நம்ம எப்போ தனியாக ஒரு சிங்கத்தை எதிர்கொள்கிறோமோ அப்போ சிங்கம் பிரச்சனை, கையில் அம்பு இருந்தால் சிங்கம் சவாலாக மாறிடுது. நீ மட்டும் கரெக்டாக அம்பை விட்ட அப்படின்னா நீ அந்த சிங்கத்தை கொண்டுடலாம், அப்போ அந்த பிரச்சனை உன்னை எதுவும் பண்ணாது அப்படின்னு ஆகிடுது. அந்த சூழலை நம்ம சவால் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வேணால் இருக்கலாம், எல்லா பிரச்சனையும் நம்மளால் சவாலாக மாற்ற முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எப்படி கையில் ஒரு அம்பு தேவைப்பட்டதோ அதே மாதிரி செயல் அப்படின்ற ஒரு அம்பு நம்மக்கிட்ட இருக்கணும். பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு செயலை செய்யலாம் அப்படின்ற முடிவை நான் எடுத்துட்டேன்னா அந்த பிரச்சனையாக இருக்கிறது கிடையாது, சவாலாக இருக்குது. சவாலை எதிர்கொள்ள முடியும், தீர்க்க முடியும், சுலபமாக அதிலிருந்து ஒரு வெற்றியை நம்மளால் பெற்றெடுக்கவும் முடியும். உங்களுக்கு எப்போ போகிறோம் இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்னு தோணுதோ அங்கே தான் நீங்கள் அந்த வேலையை செய்யவே ஆரம்பிக்கணும். அந்த இடத்துல தான் நீங்கள் இதுக்கப்புறம் நான் இதை விடவே மாட்டேன், கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு முடிவெடுக்கணும். எந்த ஒரு இடத்துல நான் ஃபினிஷிங் லைனை கிராஸ் பண்ணிட்டேன், அவ்வளவு தான் இந்த போட்டின்றது முடிஞ்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துல இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும். எப்போவுமே ஒரு செயலுக்கு இதோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிடவே கூடாது. இங்கே ஃபினிஷிங் லைன் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்களோட குறிக்கோளை நோக்கி நீங்கள் போகிற இடத்துல நிறைய இடத்துல இது போகிறோம், இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் சந்தேகப்படலாம். இல்லை சில இடத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான், லைஃப்பில் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது ரெண்டுமே உண்மை கிடையாது. நீங்கள் மோசம் அப்படின்றதுக்காகவும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் விட தேவையில்ல. நீங்கள் ரொம்ப சிறந்த நபர் அப்படின்ற காரணத்துக்காகவும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் எதையும் விட தேவையில்ல. உங்களோட குறிக்கோள் என்னவா இருக்கோ அதற்காக நீங்கள் கடைசி வரைக்கும் வேலை செய்யணும். கடைசி வரைக்கும் வேலை செய்யும் போது தான் அதில் வெற்றிகரமாக உங்களால் இருக்க முடியுமே தவிர வெற்றின்றது அடைஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் எதுவும் வேலை செய்ய தேவையில்ல அப்படின்ற ஒரு நிலையை அடைய போகிறதே கிடையாது. உங்களோட குறிக்கோளை எப்படி நீங்கள் அடையணும்? என்னோடய குறிக்கோளை எப்படியாவது நான் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கு பேர் குறிக்கோள் கிடையாது, அதுக்கு பேர் ஆசை. என்கிட்ட ஏதாவது ஒரு ஆசை இருக்கிறப்ப தான் அந்த ஆசையை எப்படியாவது நிறைவேற்றிடணும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் குறிக்கோள்ன்றதுக்கும் ஆசைக்கும் என்ன வித்தியாசம்?
ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும்னு சொல்லுவேன், குறிக்கோளை எப்படி நிறைவேற்றணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும். என் குறிக்கோளை நான் அடையிறதுக்கான ஒரு திட்டத்தை எப்போவுமே என் கூட வச்சுக்கிட்டே இருப்பேன். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களுக்கும் தோற்று போனவங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. வெற்றி பெற்றவங்க அந்த வாழ்க்கையில் அந்த வெற்றியை அடையிறதுக்கு என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணும் அப்படின்றத ஒரு காகிதத்தில் கட்டாயம் எழுதி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். திட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எழுதப்பட்ட திட்டமாக இருக்கணும். அந்த திட்டத்தை எதுக்காக நம்ம போடுறோம்? எப்போவுமே சரியான பாதையில் இருக்கிறதுக்காக கிடையாது. நான் எப்போயாவது தவறான பாதைக்கு போயிட்டேன்னா, நான் தவறான பாதைக்கு வந்துட்டேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு தான். தவறான பாதையில் போகாமலேயே நம்மளால் இருக்க முடியாது. எப்போவுமே சரியான பாதையில் போயிட்டே இருக்க முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் தவறான பாதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் பாதை தவறி வந்துட்டேன் அப்படின்றது எனக்கு தெரியணுன்னாலே திட்டம்னு ஒன்று இருக்கணும். அப்படிப்பட்ட திட்டம் இருக்கும்போது நான் எப்படி என்னோடய குறிக்கோளை அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் உண்மையாகவே என்கிட்ட குறிக்கோள் அப்படின்றது இருக்குது. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் நல்லதா கெட்டதா? பணம் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம கொடுப்போம். அது என்னென்னா, பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கிறோமோ, எந்த செயல் செஞ்சு சம்பாதிக்கிறோமோ அதை பொறுத்து பணம் நல்லதா கெட்டதா அப்படின்றது அமையுதுன்னு சொல்லுவோம். ஆனால் அது உண்மை கிடையாது. நான் என்ன வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன் அப்படின்றது பணத்தோட குணத்தை சொல்கிறது கிடையாது. நான் என்ன வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன் அப்படின்றது என்னோட குணத்தை சொல்லுது. நான் நல்ல வேலை செஞ்சேன்னா நான் நல்ல ஒரு குணத்தோடு இருக்கேன்னு அர்த்தம். கெட்ட வேலை செஞ்சேன், அடுத்தவங்களை ஏமாத்துறேன்னா என்னோட குணம் கெட்டது அப்படின்றத அது காட்டுது. அப்போ பணம் நல்லதா கெட்டதா அப்படின்றது எதை பொறுத்து அமையுது? அது யார் கையில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அமையுது. ஒரு நல்லவரோட கையில் பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணம் எப்போவுமே நல்ல வகையில் தான் செலவு செய்யப்படுது. அடுத்தவங்களோட பசியை போக்குறதுக்கும் இல்லை இன்னொரு நபருக்கு உதவி செய்கிறதுக்கும் அந்த பணம் உதவி செய்யுது. ஆனால் எப்போ ஒரு பணம் கெட்டவங்க கைக்கு போகுதோ அப்போ அந்த பணமும் கெட்டவனாக மாறிடுது. அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் கெட்ட விஷயங்களை செய்யறதுக்காக மட்டுமே அந்த பணம் செலவழிக்கப்படுது. அப்போ அந்த பணம் கெட்ட பணமாக இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கெட்டவங்க எல்லாரையும் நம்ம ஒழிச்சிடணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கெட்டவர்களை ஏழையாக்கணும், நல்லவங்களை பணக்காரங்களாக்கணும். வெற்றி அப்படின்றது பெரிய விஷயத்தில் தான் இருக்குது. சந்தோஷம் அப்படின்றது சின்ன விஷயத்தில் தான் இருக்குது. நான் ஏதாவது ஒரு வெற்றி அடையணும்னா அது பெரிய விஷயத்தை செஞ்சே ஆகணும் அப்படின்ற தேவை இருக்குது. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அப்படி பெரிய விஷயங்கள் தேவை இருக்கிறதே கிடையாது. என்கிட்ட இருக்கிற சின்ன விஷயத்த இது என்கிட்ட இருக்கேன்னு நான் பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா எந்த ஒரு தருணத்துலையும் என்னால் போகிறோம்னு சொல்ல முடியும். இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா எந்த ஒரு தருணத்துலேயும் என்னால் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ நான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு கேட்குறதுல தப்பு கிடையாது. ஆனால் அது கிடைச்சாதான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா அங்கே நான் ஏதோ ஒரு விஷயத்தை தவறாக செய்கிறேன். என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நான் சொல்லக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ என்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்றதை கவனித்து அதுக்கு நன்றி உணர்வை சொல்லும்போது தான் சந்தோஷம் கிடைக்கும். எப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் வெற்றியை நோக்கி அந்த பெரிய விஷயத்தை நோக்கி போகிறதுக்கான ஊக்கமே எனக்கு கிடைக்கும். கடைசியாக நீங்கள் வாழ்க்கையில் உங்களோட குறிக்கோளை அடையணும் அப்படின்னா 2 விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் எதை தொடர்ந்து பயன்படுத்தாமல் அப்படியே என்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கணும், அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க போகிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நான் பணத்தை பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதோட மதிப்புன்றது குறைஞ்சிரும். நேரத்தை பயன்படுத்தாமல் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த நேரம் கொஞ்சம் நேரத்துலேயே காணாவிடும். அறிவை பயன்படுத்தாமலே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்க ஆரம்பிச்சிடும். என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தியை, ஸ்கில்லை நான் பயன்படுத்தாமல் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதுவும் அங்கேருந்து காணாவிடும். அப்போ எது எனக்கு வேணுமோ, என்னோடய குறிக்கோள் நோக்கி நான் போகிறதுக்கு எது தேவையோ அதை தொடர்ந்து நான் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம பயிற்சின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்களோட வெற்றிக்கு தேவையான அந்த ஸ்கில்லை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும், பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா நீங்கள் உங்களோட குறிக்கோள் நோக்கி நகர்ந்து போகிறது கிடையாது. 2வது மந்திர வார்த்தை கன்சிஸ்டன்சி, ஒரு தொடர் முயற்சி. திரும்ப திரும்ப நீங்கள் தோக்க போகிறீங்க, ஆனால் திரும்ப திரும்ப அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ண போகிறீங்களா அப்படின்றதுல தான் உங்களோட வெற்றி சார்ந்து இருக்குது. நீங்கள் தொடர் முயற்சி மட்டும் பண்ணக்கூடாது, விடாமுயற்சியும் பண்ணணும். தொடர் முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நான் என்ன செய்கிறேனோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் தொடர் முயற்சி. ஆனால் எனக்கு வரக்கூடிய ரிசல்ட் நான் எதிர்பார்த்த மாதிரியே இல்லை, தொடர்ந்து அதை என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து நான் தோற்று போயிட்டே இருக்கேன். அப்பயும் இந்த தொடர் முயற்சியை நான் செஞ்சேன்னா அது அங்கே விடாமுயற்சியாக மாறுது. அந்த விடாமுயற்சி இருக்கும்போது தான் உங்களால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஸோ இந்த விஷயங்களை தான் இந்த புத்தகத்தில் படித்தேன். வீடியோ சின்னதாக வந்துச்சா பெருசாக வந்ததா அப்படின்றது எனக்கு தெரியல. நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது அப்படின்றதும் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த புத்தகத்தை இப்படி சொல்லணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எதையுமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா இதில் சொல்லியிருக்கிற அந்த ஒரு வரியே அதை முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுது. அப்போ அதுக்கு மேலே நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது, இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு உதாரணம் கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சா
நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு உதாரணம் கொடுத்தேன்னா அது இந்த புத்தகம் மாதிரியே இல்லாமல் போயிடும். ஏன்னா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய உதாரணங்களை என்னால் சொல்ல முடியல. நானாக உதாரணங்கள் எடுத்து ரிலேட்டபிளாக ஏதாவது சொன்னேன்னா அது இந்த புத்தகமாகவே இருக்காது, வேற ஒரு புத்தகமாக மாறிடும். அப்போ கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணணுன்னா நான் இப்படி தான் இந்த வீடியோவை பண்ணணும்னு நினச்சேன். அப்போ இவ்வளவு பக்கங்களுக்கு இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த புக்கில் நிறைய சின்ன சின்ன கதைகள் இருக்குது. அந்த கதைகள் நடந்த நிகழ்வுகள் கிடையாது, அது இந்த எழுத்தாளரோட ஒரு சின்ன சின்ன கற்பனை கதைகளாக இருக்குது. அந்த கதைகளை என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியல, அதனால் அந்த கதையை நான் சொல்லலை. இதில் வரக்கூடிய சில கதைகள் எப்படி இருக்குன்னா, இதில் நான் சொன்ன எல்லா தத்துவத்தையும் அதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு கதாபாத்திரம் சொல்லும். அந்த கதாபாத்திரம் அந்த கருத்தை சொல்லுது அப்படின்னா நான் டைரெக்டாகவே அந்த கருத்தை சொல்லிடலாம். அந்த கதாபாத்திரத்தோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது, அதன் மூலமாக இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த நிகழ்வை நான் சொல்லும் போது நீங்களும் ரிலேட் பண்ணிப்பீங்க. ஆனால் இதில் 2 பேர் பேசிக்கிறாங்க, அதில் ஒருத்தர் வாழ்க்கைன்னா என்ன தெரியுமா அப்படின்னு பேசுகிறாரு, அதை இன்னொரு நபர் கேட்டு புரிஞ்சுக்கிறாருன்ற லெவலில் ஒரு கதை இருக்குன்னா நான் அந்த கதையை சொல்ல தேவையில்ல, டைரெக்டாக அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இல்லை எனக்கு இதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புத்தகத்தை வாங்கி படிங்க. எனக்கு அந்த கதைகள் அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லை. நான் மகாத்ரியா ராவோட பெரிய ஃபேன், அவரோட எல்லா புத்தகத்தையும் படிச்சிருக்கேன். நான் நிறைய அவரை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற கதை மட்டும் எனக்கு சுவாரஸ்யமாக இல்லை. கதை எனக்கு சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்றதுக்காக இதில் இருக்கிற பாடங்கள் எனக்கு பயனுள்ளதாக இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான, பேசிக்கான, ப்ராக்டிக்கலான எல்லா பாடமும் இருந்துச்சு. அதை அதே வகையில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் முயற்சி பண்ணேன். உடனடியே இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த வீடியோ வந்து எனக்கு மற்ற வீடியோ கொடுத்த அந்த ஃபீல் வரல, ஃபுல்ஃபில்மெண்ட் வரல அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த வீடியோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.